வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி ஒரு சத்தான பாசிப்பருப்பு வாழைப்பூ வச்சு ஒரு வடை என்ன செய்யலாம் பார்க்கலாம். வாங்க, பாசிப்பருப்பை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சு நல்லா அலசிட்டு ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் நொறுன்னு அரைச்சிக்கலாங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்சம் நொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. பாசிப்பருப்பில் சத்துக்கள் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. அதனால் பாசிப்பருப்பு வாழைப்பூவிலும் அந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிகமான சத்து இருக்குங்க. நல்லா ரெண்டும் சேர்ந்து செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை கடலைப்பருப்பு வச்சு போட்டிருக்கேங்க. இப்போது வாழைப்பூ கட் பண்ணி கொஞ்சமாக மோர் ஊற்றி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 பூண்டு பல், வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதை எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் பாசிப்பருப்பு. ஏன்னா அது ஒரு 8 மணி நேரம் ஊறிச்சிங்கிறதால தண்ணி ஊற்றாத அரைக்கணுங்க. நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி உருண்டையாக வச்சுக்கலாம். எப்பயும் சொல்கிறது தான், வடை தட்டும்போது இதுமாரி உருண்டையாக வச்சுக்கிட்டு நம்ம வடை தட்டினா ரொம்பவே சீக்கிரம் தட்டி போடலாம். அதேமாரி எல்லா வடையும் ஒரே நேரத்தில் வெந்திருக்குங்க, ஒரே மாதிரியாக இருக்கும். அதேமாரி எல்லாமே உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ வானலில் எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்குங்க. காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக வடை ஒரு பிஞ்சு எடுத்து போட்டு பார்க்கலாங்க. நல்லா காஞ்சிடுச்சிங்க. போட்ட உடனே மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போது வடை நல்லா தட்டி போட்டிருக்காங்க, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவுமே அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்குங்க. காலையில் போகிற பிள்ளைங்க சாயந்தரம் வருவாங்க. அதுவும் இப்போ எக்ஸாம் டைம் வேறு. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லதுங்க பிள்ளைங்களுக்கு. எல்லா வடையும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம எடுக்க வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துச்சு, நம்ம எடுத்துக்கலாங்க. இதேமாரி இன்னும் இருக்கிற மாவையும் நம்ம வடையாக தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு பாசிப்பருப்பு வாழைப்பூ வடை ரெடி.